வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம கர்ட் ரைஸ் தயிர் சாதங்க எப்படி ரொம்ப சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தாங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. 2 டைம் சுற்றி எடுத்தாவே ரைஸ் நம்மளுக்கு நல்லா உடஞ்சி இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இதுக்காக மிக்சியில் அரைக்கிறோன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற ரைஸில் இன்றைக்கி நான் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா சூடு பண்ண பாலுங்க. இது சூடு பண்ணி சில்லுன்னு ஆனது தான். இதை நான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிருங்க. இது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் போதும், ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது தயிர் சாதத்துக்கு. இது நான் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தயிர், பால், இந்த ரைஸ் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கட்டும். இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிருக்கேன். 1/2 கேரட்டுங்க. இது துருவி வச்சுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு தேவைனாலும் போட்டுக்கலாம். இது 1/2 மாதுளை பழங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியை நறுக்குனது. இது கூட நம்ம வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அந்த ஃப்ரூட்ஸ் சேர்க்குறது. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. இந்த கடுகில் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் பொடியாக நறுக்குன்னா 1 துண்டு இஞ்சிங்க. இதையும் சேர்த்து இதோடு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சியாச்சு. இதோட பெருங்காயம் நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இன்றைக்கி நான் ஒரு 10 பல்லு முந்திரிங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நம்மளுக்கு அதான் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ தாளிப்பை நம்ம இந்த தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தாளிப்பு, ஃப்ரூட்ஸு, ரைஸு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு கொடுங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டணுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மதியத்துக்குள்ளே புளிக்காது. ஏன்னா நம்ம இதில் பால் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். தயிர் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு பொடி மாஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம தயிர் சாதத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.